குட் மார்னிங். என்னோட பேர் நாகராஜ். இன்றைக்கி நம்ம வந்து டிவிஎஸ் ரைடரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டிவிஎஸ் ரைடரில் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் நமக்கு வந்து மைலேஜ் ஓரியன்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து வண்டியோட லுக்குமே நமக்கு நல்லா பெஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பட்ஜெட் வெஹிக்கிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் ட்ரம் பிரேக் கொடுத்துருப்பாங்க. ஸோ ட்ரம் பிரேக் எதுக்காக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரேக் கன்வீனியாக இருக்கும். நமக்கு வந்து அந்த காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டியூப்லெஸ் டயரே அலாவில் அந்த கான்செப்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்இடி லைட் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெளியே லாங்கில் வியூ வந்து நல்லா இருக்கிறதுக்காகவும் அதேமாதிரி வண்டியோட லுக் வந்து அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காகவும் வந்து இந்த வியூ கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சைடில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் 125 cc இன்ஜின் கொடுத்துருப்பாங்க. இதோட ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 7500 ஆர்பிஎம் வந்து பவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ 4750 வந்து நமக்கு டார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ வண்டியோட இன்ஜின் 125 cc இன்ஜினால நமக்கு வந்து ஒரு 60 75 கிலோமீட்டர் வரைக்குமே மைலேஜ் வச்சு நம்ம ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். ஸோ டிவிஎஸோட அந்த ரைடரோட வண்டியோட எம்எல்எம் வந்து கொடுத்துருப்பாங்க. சைட் சென்ட் போட்டிங்க அப்படின்னா வண்டியை ஆஃப் ஆடுற கண்டிஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ சைட் சென்ட் எடுத்தால் மட்டும்தான் நம்ம வந்து வண்டியை வந்து ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. கியர் வந்து நமக்கு வந்து 5 gears கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் கியர் கீழே இருக்கும், மற்ற எல்லா கியருமே அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுவே நமக்கு வந்து கொஞ்சம் கன்வீனியன்டான ஆப்ஷனாக இருக்கும். பேக்கில் பார்த்தீங்கன்னா மோனோ சஸ்பென்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிளில் ஹைட்ராலிக் சஸ்பென்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் பெயின் இல்லாமல் லாங் ட்ராவல் பண்ணுறதுக்கும் ரொம்பவும் கன்வீனியன்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் சீட்டுனால நம்ம ஃபேமிலியாக போகிறதுக்கும் ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். லாங்கில் நம்ம ட்ராவல் பண்ண டபுள்ஸ் போகிறதுக்கும் கொஞ்சம் ரொம்பவும் கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ வண்டியோட டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10 லிட்டர் கெப்பாசிட்டியில் ஒரு ஸ்கூப் மாடலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வண்டியில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ஸோ அவங்க ட்ரைபேட் வந்து இதில் வந்து அட்டாச் ஆகிட்டு இருக்கனால அவங்க டிரைவிங் கண்டிஷன்ஸ்க்கும் அவங்க வந்து ரொம்பவே அடாப்ட் ஆகிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ஆர்பிஎம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது இதில் பார்த்துக்கலாம். கியர் ஷிஃப்டிங் பார்த்துக்கலாம். அதாவது ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் ஆப்ஷன் பார்த்துக்கலாம். இதில் ஓடோமீட்டர், இதில் வந்து ஓடோமீட்டர் அப்புறம் ஸ்பீடோமீட்டர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆவரேஜ், அப்புறம் வந்து நமக்கு ஆவரேஜ் மைலேஜ், ரேஞ்ச் மைலேஜ், ட்ரிப் மீட்டர், ட்ரிப் பி மீட்டர், அப்புறம் இதை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாப் ஸ்பீட் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்புறம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளோ போயிருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். டைமிங் காமிச்சிடும். பெட்ரோல் ரிசர்வ் ஆச்சுன்னா அந்த இண்டிகேஷன் காமிக்கும், ரிசர்வ் இண்டிகேட்டர். ஸோ அது மட்டும் இல்லாமல் பேட்டரி இண்டிகேட்டர், சைட் சென்ட் இண்டிகேட்டர், அப்புறம் லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டர், அப்புறம் ஹெட்லைட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே காமிக்கும். பம்ப் சிம் காமிக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மால் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த சிம்பிள் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணுறது கண்டிஷன்ஸ்க்கு ரெடியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த சிம்பிள் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். ஸோ அந்த இது பார்த்து நம்ம வந்து வண்டியை ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எக்கனாமிக் மோட், பவர் மோட் சொல்லி. எக்கனாமிக் மோடில் மினிமம் பிக்கப் இருக்கும், மைலேஜஸ் வந்து நல்லா கட் பண்ணிக்கலாம். பவர் மோடில் வந்து வண்டியோட மூவிங் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்பிளேயும் அது மானிட்டர் ஆகும். நம்ம அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்குனா சைலன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்டி சைலன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வண்டியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வண்டியோட சவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிக்கான ஒரு பீஃபான சவுண்டாக இருக்கும். ஸோ இதுவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் வந்து இப்படி ஒரு ட்ராவல் பண்ணுற கண்டிஷன்ஸ்க்கும் நல்லாவே பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிவிஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நம்ம வண்டியை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி அவைலபிள் பண்ணிக்கலாம். இது கலர்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் சிங்கிள் சீட்டில் வரும், அப்புறம் வந்து ரெட் சிங்கிள் சீட்டில் வரும். 2 கலர்ஸ் வந்து ட்ரம் பிரேக்கில் அவைலபிளாக இருக்குது. எல்ஐ டிவிஸில் வண்டி அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு வண்டி பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.